அது இன்னொரு 10-15 பள்ளியாசம் என்னால் போக முடியல, அதெல்லாம் போட்டில் போகணும். அப்போ அதுக்கு அரசாங்கம் செக்யூரிட்டி ரீசன் சொல்லி ஜெயலலிதா சில போட்டுகளுக்கெல்லாம் தடை வச்சுட்டா. சரின்னு விட்டு இன்னைக்கு அவளை நான் நினைச்சா ராத்திரியே முடிச்சிருவேன்டா. அவ்வளவுதான் ஆட முடியும். கொஞ்சம் 69 இஸ்லாமிய இளைஞர்கள் உயிர் கொடுத்தார்கள் இந்த கழகமுடைய ஒரு 5 வருஷம் ஆட்சியில். உலகத்துல எல்லாம் புள்ள குட்டிகளுக்கு சொத்து சேர்த்தாங்க. இந்த ஒரு கழகம் உண்டதான் சொத்துக்கு புள்ள குட்டி சேர்த்தான். சேர்த்தது இல்லாம இவன் அந்த ராமகோபாலனுக்கெல்லாம் ஆட்டி விட்டு இன்னைக்கு அவன் நிலைமை என்ன, பூந்து நான் இன்னைக்கு அடிச்சேன்னா கருணாநிதி தலையில் விழுந்துரும். ஆமா, மங்களம் பாடியிருக்கேன் நான். இன்டைரக்ட் வழிகளை எதுவும் கடைபிடிக்க கூடாதுன்னா அவளே அவ அழிவுக்கு அவ வாய அவன் நாக்கிலையும் சைத்தான் விட்டான். கொஞ்சம் நஞ்சம் கஷ்டம் கொடுக்கல. பாபர் மசூதி இடிச்ச அன்னைக்கு நான் இந்த இவர் வீட்டில் தான் இருக்கிறேன், தாஜ் வீட்டில் இல்ல திருநள்ளாறுல. இவர் நம்ம அம்பலவாணன் கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். 3:30 மணிக்கு பேசிட்டு வந்து நாகூர்ல இருக்கிற பாபர் மசூதி இடிச்சு தான் என்னை பிடிச்சி கொண்டு மூடிட்டான். சரி, RSS ஆபீஸ் இடிச்சிச்சு, அப்போ என்னை நாகூர்ல தான் பிடிச்சான். 1:30 மணிக்கு பாம்பு வெடிக்குது. 2:10 ரேடியோல என் பேரை சொல்றான். பழனி பாபாவின் ஆட்கள் குண்டு வைத்து என்னடா 1:30 மணிக்கு பாம்பு வெடிக்குது, 2:10 செய்தி சொல்றான். மயிலாப்பூர் எங்க இருக்கு, சிந்தாதிரிப்பட்டை எங்க இருக்குது, ஆல் இந்தியா ரேடியோ எங்க இருக்குது. ஒரு செய்தி ஆசிரியர்கிட்ட போய் 1/2 மணி நேரம் இருந்து டிஸ்கஸ் ஆகி அதுக்கப்புறம் ஸ்டுடியோவுக்கு போய் ஆகவே மினிமம் 3 மணி நேரம் வேணும். ஆனா இந்த பார்ப்பன நாய்களுக்கு அவ்வளவு ஒரு பாசம். டக்குன்னு என் பேரை சொல்றான். நான் பார்த்தேன், நம்ம முஸ்லீம்களை போய் தட்டி எழுப்பிட்டு இருக்கிற நேரத்துக்குள்ள முதல்ல இம்மீடியட்டா இந்த RSS ஓட வளர்ச்சியை தடுக்கணும். இதே கருணாநிதி பீரியட்ல ஆம்பூர்ல அந்த ராமகோபால் என்ன பேசியிருக்கான், இந்த இஸ்லாமிய பெண்கள்லாம் அந்த ஆம்பளை எல்லாம் வெளியூர்ல இருப்பான்டா, நீங்க எல்லாம் அங்க டிரைவர் வேலை தான் பாத்துட்டு இருப்பீங்க, அவெல்லாம் மாட்டுக்கறி ஆட்டுக்கறி தின்னுட்டு திமிர எடுத்து போயிருப்பா, நீங்க லேசா ஜாட காமிச்சா வந்துருவான், உங்க விந்துக்களை செலுத்தி இந்து விருத்திகளை உண்டு பண்ணுங்கன்னு பேசினானா? கேஸ்ட கேட்டீங்களா? அதுல உங்க அம்மா இருக்குது, உங்க தங்கச்சி இருக்கு, உங்க அக்கா இருக்கு. இந்த கருணாநிதி ஒரு FIR போட்டிருப்பானா? அவன் பேர்ல நடவடிக்கை எடு என்று சொல்லிய எங்கள் மீது FIR. நான் 8 மாசம் ஜெயில கிடக்கிறேன். என்றாவது ஒரு நாள் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும், நீயும் ரிட்டையர்ட் ஆவாய். என் மக்கள் சிந்திய ரத்த பலிக்கு நான் உன் மீது எடுத்தே தீருவேன். இது என் அல்லாவின் மீதானை தெரிந்து கொள். நான் எடுக்காம விட மாட்டேன். உன்னை நான் பழிக்கு பழி எடுத்து தீருவேன். வக்கால ஒளி, என் மக்கள் இழந்த தாலிக்கு நான் அதனால எனக்கு தூக்க கிடைக்குது. மயிருடா, மரணம் எனக்கு மயிருக்கு சமமானம். மரணம் எனக்கு death is not an end to a Muslim, it is a next beginning. அடுத்த ஒரு ஆரம்பம். நான் மரணத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கின்றவன். எனக்கு கவலை இல்லை. இந்த உலக வாழ்க்கையை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. மறுமையில் எனக்கு கிடைக்கும். இன்று இங்கு பெயில் என்றால் ஜெயில் என்றால் மறுமையில் எனக்கு பெயில் என்று என்றோ பச்சை குழந்தையிலேயே என் தாய் எனக்கு பாலிலேயே ஊட்டிய உணர்வடா. உன்னை நான் ஒரு நாள் பழிக்கு பழி எடுத்தே தீருவேன், தெரிந்து கொள். எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். அன்னைக்கு நானே என் மக்கள் 13,000 மக்கள் என்னுடைய இஸ்லாமிய பெண்கள் தாலி அறுந்தார்களே, அந்த அருந்த தாலிகளுக்காக உன் தாலியை நான் அறுத்தே காட்டுவேன். இதுக்கு எனக்கு 100 வருஷம் தண்டனைனா 1000 வருஷம் ஏத்துக்க நான் தயாராக இருப்பேன். என் மக்களுக்கு சூடு இருக்கோ சொரணை இருக்கோ இல்லையா, என் மக்கள் சிந்தியதற்காக, அந்த சகோதர உணர்வை காட்டுவதற்காக இப்படியும் ஒரு இஸ்லாமியன் வாழ்ந்தான் என்ற நாளைய வரலாறு